إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. போற்றுகின்ற கோலனித்திற்கும் சொந்தக்காரனாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்தாருக்கெல்லாம் மறுபடியாக வந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்வில் இருந்தவரை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என கூறி பிரார்த்தித்தவண்ணம் எனது உரையின் கீழ் வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் மொஹரம் மாதத்துடைய 10வது நாளிலே இந்த ஜும்மா உரையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாளுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தால், ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாரும் காப்பாற்றப்பட்ட ஒரு சந்தோஷத்திற்குரிய நாள். இது மட்டுமல்லாமல் ஒரு புறம் சந்தோஷத்திற்குரிய ஒரு நாளாக இருக்கின்றது. அதே போல வரலாற்று ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இந்த நாளில்தான் ஒரு சோகமான ஒரு சம்பவமும் நடந்து ஏறியிருக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. கர்பலா என்கின்ற ஒரு வரலாற்று சம்பவம். அந்த கர்பலா என்கின்ற அந்த வரலாற்றுடைய பின்னணிகளை பற்றியும் அந்த வரலாற்று சம்பவங்களை பற்றியும் அந்த கர்பலாவின் மூலியமாக நாம் கிடைக்கப்பெறுகின்ற அந்த படிப்பினைகளை பற்றி எல்லாம் தான் இந்த உரையில முழுக்க பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னதாக அந்த தலைப்பை ஒட்டி அதிகப்படியான சஹாபாக்கள் வருவதால் அந்த சஹாபாக்களுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே என்ன சொல்லுகிறான் என்பதை பார்ப்போம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்திலே பேசும் பொழுது, வசாபிகூனல் அவ்வலூனல் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் வல்லதீன தபவுஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு வஅத்தல லஹும் ஜன்னாத்தி தஜ்ரி தஹ்தியல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா ஸாலிகல் ஃபௌஸுல் அலீம். அல்லாஹ் அந்த வசனத்திலே பேசுகின்றான், ஹிஜ்ரத் செய்தோர்களிலும் அதே போல அன்சாரி தோழர்களிலும் முந்தி சென்ற முதலாமானவர்களிலும் நன்மையிலே அவர்களை பின்தொடர்ந்த அந்த மக்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டனர். இவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்க சோலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றான். அதனுடைய கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அதிலே என்றென்றும் நிரந்தரமாக இவர்கள் இருப்பார்கள். இதுதான் அவர்களுக்கு உண்டான மகத்தான வெற்றி என்று அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சிராகித்து சொல்லி காட்டுகின்றான். அப்ப இப்படிப்பட்ட இந்த சஹாபாக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள். அப்போ இந்த கர்பலா வரலாறிலே ஒரு சில வரலாறை நாம் எடுக்கின்ற அந்த நேரத்திலே சில சஹாபாக்கள் சம்பந்தமான குறைபாடுகள் வந்தாலும் அவர்கள் எல்லாம் அல்லாஹ் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அதனால் அவர்களை நாம் அதிகப்படியான மோசமான விமர்சனங்களை வைத்து விடக்கூடாது. இப்பொழுது வரலாற்றுக்குள்ள வருவோம். கர்பலா வரலாறுக்குள்ள நம்ம போகணும்னா முன்னதாக நம்ம எதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றால், கிலாஃபத்து கலீஃபாக்களுடைய அந்த ஆட்சி சம்பந்தமான சில தகவல்களை சுருக்கமாக தெரிந்து வைத்திருந்தால் மட்டும்தான் நம் கர்பலாவையே நாம் சரியாக விளங்க முடியும். அந்த அடிப்படையிலே அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்பாக முதல் ஆட்சியாளராக யார் வருகிறார் என்று பார்த்தால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றார்கள். எல்லா மக்களாலும் ஒருமித்த கருத்தோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். அவர் ஆட்சிக்கு வந்த அந்த நிலையை பற்றி எடுத்துக்கொண்டு பார்த்தால், அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற நேரத்திலேயே மறைமுகமாக பல்வேறு இடங்களிலே எனக்கு பின்பாக ஆட்சியாளர் அபூபக்கர் சித்திக் தான் என்பதை தெள்ள தெளிவாகவே சொல்லிவிட்டு போன அந்த காரணத்தினால அவர் ஆட்சிக்கு வரும்போது எந்த பிரச்சனையும் வரல. அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை அவருடைய எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு அதை தீர்த்து வைத்தார். 2 வருடமும் 3 மாதமும் அவர் ஆட்சி செஞ்சாரு. அதற்கு பின்னாடி அவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய மரணத்துடைய அந்த நேரத்துல இறுதியாக ஒரு மரண சாசனத்தை எழுதி வைக்கின்றார். எனக்கு பின்னாடி யாரு ஆட்சிக்கு வரணும், அதுல யாரை ஆட்சிக்கு வர வேண்டும் அவர் எழுதி வைக்கிறாருன்னு பார்த்தா, எனக்கு பின்னாடி உமர் தான். இது தெள்ள தெளிவா எழுதி வச்சுட்டு போனதுனால
இரண்டாவது கலீஃபாவாக உமர் தேர்வு செய்யப்படுகின்றார். உமர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட அந்த தகவலை யார் வாசிக்கிறார் என்று பார்த்தால் உஸ்மான் அவர்கள் தான் அந்த மரண சாசனத்திலேயே படிக்கிறார். படிச்சு அவருடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 10 வருடமும் 6 மாத காலமும் உமர் அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். ஒரு அழகான ஆட்சி, ஒரு நீண்ட நெடிய ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியின் பொழுது அதிகமான நீதத்தை நிலைநாட்டிய உமர் அவர்கள். இப்படிப்பட்ட உமர் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பாரசீக ஒரு அடிமையால் ஃபஜ்ர் தொழுகையின் பொழுது குத்தப்பட்டு ஒரு சில நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அதுக்கு பின்பு மரணத்தை தழுவி விடுகின்றார். மரணத்தை தழுவுவதற்கு முன்னதாக உடல்நிலை சரியில்லாத பொழுது தனக்கு பின் யார் ஆட்சியாளராக வர வேண்டும் என்பதை ஒரு சில வழிகாட்டுதலை அவர் சொல்லிக் கொண்டுதான் மரணத்தையே தழுவி விடுகின்றார். யார் ஆட்சியாளராக வர வேண்டும் என்றால் அசரத்துல் முபஷரா என்று சொல்லக்கூடிய அந்த 10 சொர்க்கவாசிகளில் 6 நபரை தேர்வு செய்கின்றார். அந்த 6 நபர்களில் ஒருவர் தான் அடுத்த ஆட்சியாளர். அதை அவர்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற பொறுப்பை ஒப்படைத்து விட்டுத்தான் அவர் மரணத்தை தழுவுகின்றார். ஏன் 6 பேர் தேர்வு செய்கிறார் என்று பார்த்தால் மிச்ச 4 நபர்கள் யாரெல்லாம் என்று பார்த்தால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஏற்கனவே மரணத்தை தழுவிவிட்டார். உமர் அவர்கள் மரண தருவாயில் தான் இருக்கிறாரு. அவர் அசரத்துல் முபஷரால வருவாரு. அவரும் மரண தருவாயில் இருக்கிறதுனால அவரோட பேர் அவர் போட முடியாது. மூன்றாவதா இருக்கக்கூடிய நபர் அபூ உபைதா அல் ஜர்ரா, அவரும் மரணத்தை தழுவி விட்டார். அதுக்கப்புறம் சயீத் இப்னு ஸைத் மட்டும் உயிரோடு இருக்கின்ற நேரத்திலேயே இவர் அதுக்குள்ள வரக்கூடாது. ஏனென்றால் இவர் என்னுடைய உறவினர் மட்டுமல்ல, அவருடைய மருமகனாக இருக்கின்ற அந்த காரணத்தினால மற்ற 6 நபர்களை உஸ்மான் பின் அஃபான் அவர்களையும், அலி இப்னு அபி தாலிப் அவர்களையும், தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களையும், சுபைர் இப்னு அவ்வாம் அவர்களையும், சாத் பின் அபி வக்காஸ் அவர்களையும், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களையும், இவர் 6 நபர்களுக்குள்ளதான் அடுத்த ஆட்சியாளர் வரணும். அப்ப இந்த 6 நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால் தல்ஹா பின் உபைதுல்லா என்னுடைய அந்த எனக்கு உண்டான அந்த நிலையை நான் உஸ்மானுக்கு விட்டு கொடுக்கிறேன். சுபைர் பின் அவ்வாம் அலிக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால் சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கு விட்டு கொடுக்கின்றார்கள். அடுத்த 3 நபர்கள் தான். இந்த 3 நபர்கள்ல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் பதவிக்கு வரல, எனக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டாம். இந்த என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நான் இந்த 2 நபர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றேன். நான் யாரை தேர்வு செய்கின்றனோ அவர் தான் ஆட்சியாளர். ஏத்துக்கிறீங்களா கேட்கிறாரு. அலி அவர்களும் உஸ்மான் அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். மக்களிடத்துல விசாரணை செய்யறாரு, யார் அடுத்த ஆட்சியாளரை கொண்டு வரலாம். இஸ்திகாரா தொழுகை தொழுகிறாரு. பின்பாக அவர் யார் இடத்துல கையை பிடிக்கிறார் என்று பார்த்தால் அலி அவர்களுடைய கையை பிடித்து அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையிலும் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அந்த அடிப்படையிலும் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய வழிமுறையிலும் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த வழிமுறையிலும் நீங்கள் ஆட்சி செய்வதற்கு தயாரா என்று கேட்கும் பொழுது அலி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையிலும் நான் பெற்றிருக்கின்ற அந்த அறிவின் அடிப்படையில் தான் நான் ஆட்சி செய்வேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவருடைய கையை பிடித்ததை விட்டுவிட்டு உஸ்மான் அவர்களுடைய கையை பிடித்து அதே கேள்வியை கேட்கும்போது உஸ்மான் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அடுத்த ஜனாதிபதியாக உஸ்மான் அவர்கள் வருகின்றார்கள். அப்ப உஸ்மான் அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த அந்த நாட்களில் இருந்து அவர் யாரையெல்லாம் அதிகாரத்தில் வைக்கிறாரு பார்த்தா தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் அதிகாரத்தில் கொண்டு வைக்கிறாரு. மோசமான மக்கள் இருக்கிறாங்க. அவருடைய ஆட்சி அதிகாரம் எப்படி பேசப்படுகிறது என்றால் ஒரு மோசமான ஆட்சியாக சில மக்களால் பேசப்படுகின்றது. காரணம், அவர் நல்லவர், அவர் நல்ல ஆட்சியை கொடுக்கிறாரு. ஆனால் அவரோடு இருந்த மக்கள் ஒரு கெட்டவர்களாக இருந்த அந்த காரணத்தினால கிளர்ச்சியாளர்கள் உருவாகின்றார்கள். கிளர்ச்சியாளர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை இருக்கிறார்கள் என்றால் அந்த அரசாங்கத்திற்கு எதிராக போர்க்கொடியை எடுக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் அஜிக்கு போகின்றார்கள். அந்த நேரத்திலே உஸ்மான் அவர்கள் வீட்டிலேயே சிறை பிடிக்கப்பட்டு அந்த சிறைபிடிக்கப்பட்ட அந்த நேரத்திலே அவர் இடத்துல டிமாண்ட் என்ன டிமாண்ட்னா, நீங்க அந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறங்கணும், உஸ்மானே நீங்க இறங்கணும், அப்ப நாங்க உங்களை விடுவோம். அனுகுலோட கைகள் எல்லாம் ஓங்கி இருக்கின்றது. மற்ற சில சஹாபாக்களால எந்த ஒரு வேலையும் பண்ண முடியல அவருக்கு ஆதரவாக. இப்படிப்பட்ட அந்த நேரத்துல தான் உஸ்மான் அவர்களுக்கு ஒரு ஐடியாவை ஒரு சஹாபி கொடுக்கின்றார். நீங்கள் இஹ்ராமை கட்டிவிட்டு உம்ரா செல்வதற்காக நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் இந்த மக்கள் இடத்துல தப்பிச்சிடலாம், அல்லது நீங்கள் அந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறங்கிட்ட தப்பிச்சிடலாம். ஆனா உஸ்மான் அவர்கள் நான் எந்த இடத்திலும் என்னுடைய அந்த வீரத்தை விட்டு கொடுக்காதவர்களாக அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார், நான் கோலை இல்ல,
இந்த இடத்துல உஸ்மான் அவர்கள் அவர்களோடு நின்று போராடுகின்றார்கள். போராட்டத்துடைய இறுதி முடிவு என்னாகிறது என்று பார்த்தால் உஸ்மான் அவர்கள் அந்த கிளர்ச்சியாளர்களால் கொலை செய்யப்படுகின்றார்கள். தாடி மடிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள். அதை தடுப்பதற்காக அவர்களுடைய மனைவி ஓடி வருகின்றார்கள். அந்த மனைவி வரும்போது அவர்களுடைய மனைவியுடைய கையை வெட்டப்படுகின்றது, கைகளுடைய விரல்கள் வெட்டப்படுகின்றது. பிற மக்கள் தடுக்க வருகின்றார்கள், அவர்களுடைய முன்கைகள் வெட்டப்படுகின்றது. தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்க விடாமல் அந்த உஸ்மான் அவர்கள் அந்த வன்முறையாளர்களால், கிளர்ச்சியாளர்களால், அந்த காரிதியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மோசமான அயோக்கிய மக்களால் கொலை செய்யப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த காலத்திற்கு அப்புறம் அடுத்த ஜனாதிபதியாக அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்துல தான் இவருடைய ஆட்சி, அலி ரலியல்லாஹு அவர்கள் எந்த காலகட்டத்தில் ஆட்சி பொறுப்பை எடுத்தார்களோ, ஜனாதிபதியாக இருந்தார்களோ, அதுல இருந்து அந்த ஆட்சி முழுவதுமாக அவருடைய மரணம் வரைக்கும் முழுவதும் குழப்பம்தான். அதிகப்படியான குழப்பத்தில் ஆட்சிகளை செய்தவர் அவர். மதீனால இருந்து நம்ம ஆட்சி செலுத்த முடியாது என்கின்ற அந்த அடிப்படையில் மதீனாவை தலைமையிடமாக அதை விட்டு ஈராக்கை தலைமையிடமாக, கூஃபாவை தலைமையிடமாக அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆக்கிக் கொள்கின்றார்கள். அப்ப நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கொலைக்கு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கின்றது என்று ஒரு தரப்புல ஆயிஷா நாயகி ஒரு படையை திரட்டு வருகின்றார். அது ஜமல் யுத்தம். அடுத்தது சிப்டியின் போர். அது யார் திரட்டி வருகிறார் என்று பார்த்தால் இந்த முஆவியா அவர்கள் சிரியா என்கின்ற அந்த நாட்டிலிருந்து படையை திரட்டிட்டு வராரு. இப்படிப்பட்ட பெரிய ஒரு குழப்பங்களுக்கு மத்தியில கிட்டத்தட்ட 5 வருடங்கள் நெருக்கமாக 4 ஆண்டுகள் 9 மாதங்கள் ஆட்சி செய்துவிட்டு மரணத்தை தழுவி விடுகின்றார்கள். அவருடைய மரணம் எப்படி இருந்தது என்று பார்த்தால், ஒரு நஞ்சு தேய்க்கப்பட்ட ஒரு வாளால் ஒருத்தன் வெட்டுகின்றான். அவர் ஃபஜ்ர் தொழுகைக்கு செல்லுகின்ற அந்த நேரத்தில், அப்பொழுதுதான் சில நாட்கள் அவர் உயிரோடு இருக்கின்ற நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு அப்படி மரணத்தை தழுவுகின்றார் அலி ரலியல்லாஹு அவர்கள். இப்படி அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது 2 தலைமையா பிரிஞ்சிருது. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் படையை தள்ளிட்டு வந்தாங்களா இல்லையா, அவர் ஆளுநராக தான் இருந்தாரு சிரியால. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, சிரியாவை தலைமையிடமாக கொண்டு அவர் ஒரு ஜனாதிபதியாகவும், ஈராக்கை தலைமையிடமாக கொண்டு அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஜனாதிபதியாகவும், இப்படி இந்த இஸ்லாமிய சமூகம் 2ஆக பிளவுபடுகின்றது. அந்த பிளவுபட்ட அந்த நேரத்தில் தான் இவருடைய மரணம். அடுத்த ஆட்சிக்கு யார் வருகிறார் என்று பார்த்தால், அலி ரலியல்லாஹு அவருடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள். 2 மகன்கள், ஹசன் ஹுசைன். அதுல ஹசன் அடுத்த ஜனாதிபதியா வராரு. வருகின்ற அந்த நேரத்தில் தான் அவருக்கு முதல் முறையாக யார் பையத்து செய்கிறார் என்று பார்த்தால், கைஸ் பின் சஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் முதல் முறையாக பையத்து செய்கின்றார். நீங்க தான் ஆட்சியாளர், உங்களுக்காக என்னுடைய உயிரையே கொடுப்பேன். இப்படி பையத்து செஞ்சவர் யார் என்று பார்த்தால், அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்திருக்கின்ற அந்த நேரத்திலேயே அவருக்கு பையத்து செஞ்ச அந்த நபர். இவர் அவருக்கே பையத்து செஞ்சவர். ஆதவ் பீஜான் என்று நகரத்துடைய ஆளுநராக இருந்தவர். 40,000 நபர்களை திரட்டி கொண்டு வந்து அலி ரலியல்லாஹு அவர்கள் பையத்து செஞ்சவர் தான். அவருடைய மகனிடத்திலும் பையத்து முதல் நாளாக நின்று பையத்து செய்கின்றார். பையத்து செஞ்சது மட்டுமல்லாமல், ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் எப்பொழுது ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார்களோ அந்த நாளிலிருந்து நீங்கள் முஆவியாவை எதிர்த்து போராட வேண்டும், போர் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். சொல்லிக்கொண்டே இருப்பது இவருக்கு பிடிக்கவே கிடையாது. ஏன்னா அமைதியை விரும்பினவர் ஹசன். ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் நீங்க நல்ல விளைவிக்கணும். ஹசன் அவர்கள் அமைதியை விரும்பக்கூடிய நபர். ஒரு சாஃப்ட் கேரக்டர் சொல்லுவோமா இல்லையா, அப்படிப்பட்ட நபர். ஆனா ரஃப் கேரக்டர் யாரு தெரியுமா? ஹுசைன் அவர்கள் போர் செய்ய வேண்டும், அநியாயத்தை எதிர்க்க வேண்டும், தட்டி கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு குணநலம் படைத்தவர் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள். இந்த இடத்துல இவர் நச்சரிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னொரு புறம் தன்னுடைய தம்பியை நச்சரிக்கிறாரு. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் போர் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லும் போது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நீ இப்படியே பேசிட்டு இருந்தா உன்னை நான் வீட்டில் சிறை பிடித்து வைப்பேன், வீட்டு சிறையிலேயே வைத்து விடுவேன் என்று அவர் சொல்லி காட்டுறாரு. அப்படியே நாட்கள் போக போக அங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த நெச்சரிப்பு தாங்காமல் மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக போருக்காக இவர் ஆயத்தமாகி இருக்கின்றார்கள். மிகப்பெரிய படை. முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடத்திலும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கின்றது. இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கின்றது. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால், ஆலோசனை பண்றாங்க. இது ஒரு மோசமான ஒரு நேரமா இருக்குது, அவர்கள் நம்மளை தாக்குவதற்காக வந்திருக்கின்றார்கள், என்ன செய்யலாம்னா போர் செய்யலாம் சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதுக்கு அவர் சொல்லி காட்டுறாரு, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள், நாம அவர்களை தாக்கி அவர்களை அழித்து, அவர்கள் நம்மளை தாக்கி நம்மளை அழித்து, இருபுறமும் மக்களை இழந்ததற்கு பிறகு என்ன ஆச்சு?
என்ன தேவை இந்த ஆட்சி என்று அவர் கேட்கின்றார். இப்படிப்பட்ட தேவை நமக்கு தேவையில்லை, அசன்ட்ட போய் நீங்க சமாதான உடன்படிக்கையை பேசுங்க என்று அவர் சொல்லி காட்டுகின்றார். இந்த இடத்துல படையை திரட்டி வந்த அந்த அசன் அவர்கள் ஒரு இடத்துல இருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு வதந்தி பிறகு கைஸ் பின் சாத் மரணத்தை தழுவிவிட்டார். ஒரு தகவலை நான் அப்படியே சொல்லிடுறேன். என்னன்னா, இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் கூடுதலான நேரங்களும் கூட எடுக்கலாம். ஒரு கூடுதலான 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுக்கப்பட்டாலும் அதற்காக அல்லாஹ்விடத்துல பொருத்தப்பட்டுக்கிறீங்க. எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அப்போ இவர் முதலாக பயிற்சி செஞ்சு அவர் மரணித்து விட்டார் என்கின்ற அந்த ஒரு செய்தி பரவன் அந்த மாத்திரத்திலேயே மக்கள் எல்லாம் அங்கு இங்கும் ஓடுறாங்க. அந்த பொருட்கள் எல்லாம் சூறையாடப்படுகின்றது. ஹுசைன் அவர்களுக்கு ஈட்டி குத்து விழப்படுகின்றது. ஹசன் அவர்களுடைய விரிப்பு களவாடப்படுகின்றது. இப்படிப்பட்ட மக்களை பார்த்து ஹசன் அவர்கள் ஒரு முடிவு செய்கின்றார்கள். இந்த மக்களை வச்சுட்டு நான் எப்படி ஆட்சி செய்யறது? இப்படி மோசமான மக்களை இருக்கிறாங்களே இந்த ஈராக் மக்கள், இவங்களை வச்சுட்டு ஆட்சியெல்லாம் செய்ய முடியாது என்று அவர் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வருகின்றார். தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை முழுவதுமாக முஆவியா அவர்களிடத்துல ஒப்படைக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு என்னன்னா, ஒரு சமாதான விரும்பியா 2 தலைமை வேண்டாம், ஒரே தலைமை தான் இருக்கணும் இந்த முஸ்லிம் சமுதாயத்துல என்று அவர் அப்படி ஆசைப்பட்டு ஒப்படைக்கின்றார். இது ஹுசைன் அவர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றாக இருக்கின்றது. இதை பற்றித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமான முன்னறிவிப்புகளை செய்திருந்தார்கள். ஒரு முன்னறிவிப்பு என்ன என்றால், ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய நேரத்திலேயே மிம்பர்ல அமர்ந்து இருக்கிறாரு. பக்கத்துல ஹசன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். என்னுடைய இந்த பேரப்பிள்ளை கண்ணியத்திற்குரிய ஒரு தலைவர். எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? இவர்தான் பிற்காலத்திலே பிரிந்து கிடைக்கின்ற 2 சமூகங்களை 2 சமுதாயங்களை ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்கும் சொல்லி மட்டும் தன்னுடைய பேரப்பிள்ளையை குறித்து அவர் ஒரு முன்னறிவிப்பு செய்தார். அந்த முன்னறிவிப்பு அப்பதான் நடக்குது. எப்பொழுது நடக்குது? 30 வருடத்திற்கு பின்பாக அவர் செய்த அந்த முன்னறிவிப்பு நடக்குது. இதுல இன்னொரு முன்னறிவிப்பு இருக்குது. என்ன, இந்த இஸ்லாமிய கிலாபத் ஆட்சி, கலீஃபாக்களுடைய ஆட்சி வெறும் 30 வருடம் தான். 30 வருடத்துக்கு அப்புறம் மன்னராட்சி தொடங்கப்பட்டு வரும் என்று அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முன்னறிவிப்பை செய்திருந்தார்கள். அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் 11வது வருஷம் மரணத்தை தழுவி வருகின்றார். அதுக்கப்புறம் கலீஃபாக்களுடைய ஆட்சி ஹிஜ்ரத் 41வது வருடத்திலே இவர் தன்னுடைய பதவியை விட்டுக் கொடுக்கின்றார். அப்ப இப்படிப்பட்ட அந்த நேரம் என்பது 30 வருடத்துடைய அந்த இடைவெளிக்கு அப்புறம் அந்த கலீஃபாக்களுடைய ஆட்சி நிறைவுற்று மன்னருடைய ஆட்சி வருகின்றது. எப்படிப்பட்ட மன்னருடைய ஆட்சி என்றால், இந்த முஆவியா அவர்கள் மரண தருவாயில இருக்கின்றார். மரணத்துக்கு முன்னாடியே ஹசன் அவர்கள் மரணத்தை தழுவி விடுகின்றார். ஆட்சி விட்டு கொடுத்தாரா இல்லையா? அவருக்கு ஏதோ ஒரு வகையிலே யாரோ ஒருவர் விஷம் தேய்த்த ஒரு உணவை கொடுத்து அவரும் மரணத்தை தழுவி விடுகின்றார். அதுக்கப்புறம் ஹுசைன் அவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் முஆவியா அவர்கள் மரணத்தை தழுவி விடுகின்றார்கள். மரணத்தை தழுவி விட்டது பின்பாக தழுவுவதற்கு முன்னதாகவே ஒரு சாசனத்தை, மரண சாசனத்தை பதிவு செய்கின்றார். எனக்கு பின்னாடி என்னுடைய மகன் யசீது தான் இந்த ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும். சொன்னமா இல்லையா? மன்னனுடைய ஆட்சி சொன்னமா இல்லையா? மக்கள் தேர்வு செய்யவில்லை, அந்த யசீதை தேர்வு செய்யது முஆவியா அவர்கள் தான். எந்த அளவிற்கு என்றால், எந்த மக்களுக்கும் யசீது தலைமை பொறுப்புக்கு ஜனாதிபதியாக வருவதற்கு இந்த மக்களுக்கு விருப்பமே கிடையாது. மிக முக்கியமாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஹுசைன் அவர்கள் பையத்து செய்யல, இப்னு அப்பாஸ் அவர்கள் பையத்து செய்யல, இப்னு உமர் அவர்கள் பையத்து செய்யல, அப்துல்லா பின் ஜுபைர் அவர்கள் பையத்து செய்யல, அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் அவர்கள் பையத்து செய்யல. இப்படி இந்த நபர்கள் எல்லாம் மிக முக்கியமான நபர்கள். இவர்கள் எல்லாம் பையத்து செய்யாத நிலையில தான் இவருடைய அந்த ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வராங்க. அதுக்கு சில நபர்களை மிரட்டி பையத்து செய்ய வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் அவர்களும் இப்னு உமர் அவர்களும் பையத்தை செய்து விடுகின்றார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் அவர்கள் மரணத்தை தழுவி விடுகின்றார்கள். 2 நபர்கள் மட்டும்தான் இறுதி வரைக்கும் பையத்தை செய்யாமல் இருக்கின்றார்கள். ஒன்று ஹுசைன் அவர்கள், மற்றொருவர் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்கள். இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இவர் மக்கமா நகரத்துக்கு போயிடுறாரு. யாரு? நம்ம ஹுசைன் அவர்கள் மக்கமா நகரத்துக்கு போன மாத்திரத்திலேயே அங்கிருந்து லெட்டர் வருது, ஈராக்ல இருந்து லெட்டர் வருது. நீங்கள் தான் எங்கள் நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சி நடத்துவதற்கு வாருங்கள் என்று 2 நபர்கள், ஒன்று அப்துல்லா பின் சப் அல் ஹமதானி என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும், அப்துல்லா பின் வால் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நபரும் லெட்டர் கடிதங்களை கொடுக்கிறாங்க. எங்களுடைய மக்கள் எல்லாம் உங்களை வரவேற்பதற்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், நீங்க வரணும், ஆட்சியை நடத்தணும், ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை எல்லாம் அந்த லெட்டர்ல பதிவு செஞ்சு ஆட்சிக்கு கூப்பிடுற அந்த நேரத்துல தான் இன்னும் சில குழுக்கள் 150 கடிதங்களை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள்.
அப்போ உசேன் அவர்களுக்கு அவர் மேல விருப்பம் இல்லை. அப்ப நம்மளை அழைக்கின்றார்கள் ஆட்சி செய்வதற்காக என்று. அவர் ஆட்சியை நடத்துவதற்காக செல்லுகின்ற அந்த நேரத்துல தான் அதற்கு முன்னதாகவே முஸ்லிம் பின் அகில் என்று சொல்லக்கூடிய ஒரு உளவாளியை, அவருடைய சிறிய தந்தையுடைய மகனை அங்கு ஈராக்குக்கு அனுப்புறாங்க. அங்க இருக்கிற நிலவரத்தை என்ன பாருங்க. முதல் நாள் கிட்டத்தட்ட 12,000 கடிதங்கள் கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்றன. அடுத்தது 18,000 நபர்கள் ஒட்டுமொத்தமாக அவர் இடத்துல வந்து பையத்தை செய்கின்றார்கள். உசைன் அவர்கள் எங்களுக்கு ஆட்சி தலைவராக வந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம், அவர்தான் வர வேண்டும் என்று. இப்படிப்பட்ட ஒரு நேரம், குழப்பமான ஒரு காலகட்டம். அப்படி அந்த இடத்துல தான் நோமான் பின் பசீர் என்று சொல்லக்கூடிய கூஃபா நகரத்துடைய ஆளுநர் யசீதால நியமிக்கப்பட்ட அந்த நபர் அவர் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர் இரும்பு கரம் கொண்டு அடக்க சொல்றாங்க மக்கள் எல்லாம். முஸ்லிம் பின் அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு குழப்பங்களை உண்டாக்கிட்டு இருக்காருன்னா அவர் பதிவு செய்யறாரு, அல்லாவுக்கு மாறு செய்து துணிச்சல்காரன் என்று பெயர் வாங்குவதை விட நான் எப்படிப்பட்ட பெயரை வாங்குறேன், அல்லாவுக்கு கட்டுப்பட்டு கோலை என்கின்ற பெயரை வாங்குறேன் சொன்ன மாத்திரத்திலேயே யசீத் என்ன செய்யறாருன்னா இவரை இப்னு நோமான அந்த பதவியிலிருந்து எடுத்து விட்டு யாரை பதிவு செய்து வைக்கிறார்கள், இப்னு சியாத் என்று சொல்லக்கூடிய அப்துல்லா பின் சியாத், இப்னு சியாத் என்று சொல்லக்கூடிய மோசமான ஒரு அயோக்கியனை ஆட்சி கட்டிலே அமர வைக்கின்றார்கள், ஆளுநராக அமர வைக்கின்றார்கள். அவருக்கு முதல் கட்டளை என்னன்னா, இந்த முஸ்லிம் பின் ஆக்கிலை நீங்கள் கைது செய்ய வேண்டும் அல்லது கொலை செய்ய வேண்டும். ஏனென்றால் உளவு பார்க்க வந்திருக்கிறாரு, மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டிருக்கின்றார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே இவருக்கும் அந்த செய்தி போய் மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த கோட்டையை தகர்க்க வேண்டும், கோட்டையை நோக்கி புறப்பட வேண்டும் என்று 4,000 நபர்களோடு முஸ்லிம் பின் ஆக்கில் சென்று கொண்டிருக்கின்றார். இங்கிருந்து லட்சம் போட்டாரு, ஹுசைனை நீங்க வாங்க, நீங்கள் படையை திரட்டி கொண்டு வாங்க, நான் இங்க எல்லாம் மக்களுடைய ஆதரவு நமக்கு நல்லாவே இருக்குன்னு அவர் படையை திரட்டி கொண்டு போகின்ற அந்த நேரத்தில் 4,000 நபர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த எதிரணியில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை எதிர்த்து பதிவு செய்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் அநியாயமான முறையில கொண்டு கொடுக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் கண்டிக்கப்படும் பொழுது அந்த 4,000 500 மாறுது, 500 300 மாறுது, 300 30 மாறுது, 30 10 மாறுது. தன்னந்தனி ஆளா முஸ்லிம் பின் ஆக்கில் அந்த இடத்துல நின்று கொடுத்து எல்லாரும் சதறி அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. இப்படிப்பட்ட அந்த நேரத்துல அவரை எப்படி கொலை செய்கிறார்கள் என்று பார்த்தால், அவருக்கு தண்ணீரை கொடுக்காமல் கொடுமை செய்து கொலை செய்கின்ற அந்த நேரத்துலதான் அவர் அழுகிறார். முஸ்லிம் பின் ஆக்கில் என்ன கோழைத்தனமாக அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது முஸ்லிம் பின் ஆக்கில் சொல்லி காட்டுகின்றார், மரணத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற என்னை நினைத்து அறவில்லை, நான் மரணத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த உசைனை நினைத்து அவருடைய குடும்பத்தாரை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி காட்டுகின்றார். அவருடைய தலை வெட்டப்பட்டு சிலுவையிலே அறையப்படுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலை யசீதுடைய ஆட்சி காலகட்டத்தில் இப்னு சியாதுங்கிற மோசமான கொடியவன் செய்கிறார். அதுக்கு அடுத்தபடியாகத்தான் இவர் ஈராக் பயணம் செய்கிறார். ஈராக்குக்கு நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பயணம் செய்யும் போது இப்னு அப்பாஸ் தடுக்கிறாரு, இப்னு உமர் தடுக்கிறாரு, இப்னு சுபைர் தடுக்கிறாரு, அபு சைத் எல்லாம் அவர்கள் தடுக்கின்றார்கள். தடுக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் அவர்களுடைய எச்சரிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்த்தால், மக்கள் என்னையும் உன்னையும் தவறாக நினைக்க மாட்டார்கள் என்றால் உசைன் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள். உறவுக்காரராக இருக்கக்கூடிய மூத்தவர் இப்னு அப்பாஸ் சொல்லி காட்டுகின்றார், என்னையும் உங்களையும் தவறாக நினைக்க மாட்டார்கள் என்றால் வன்முறையை கையில் எடுத்து நான் உங்களை தடுத்திருப்பேன், நீங்க அங்க போகாதீங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய அமீரை பிடிக்கவில்லை என்றால் அவர்களை விரட்டட்டும், அவர்களை கொல்லட்டும், நீங்கள் போயிடாதீங்க என்று இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈராக் மக்கள் ஏமாற்று பேர்வழிகள், நீங்கள் அவர்களை நம்பினால் நீங்கள் மோசமான நிலைக்கு தான் தள்ளப்படுவீர்கள், அப்படி போவதாக முடிவெடுத்து விட்டால் நீங்களும் உங்க ஆதரவாளர்கள் மட்டும் போங்க, உங்க குடும்பத்தை கூட்டிட்டு போகாதீங்க என்று தடுக்கின்றார். அதை மீறி போறாரு. இப்னு உமர் தடுக்கிறாரு. அவர் சில நீண்ட நெடிய ஒரு வரலாறு, அவர் தடுக்கிறாரு. எதையும் கேட்காமல் உசைன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக அந்த இடத்திற்கு செல்லுகின்ற அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் நடக்கிறது என்று பார்த்தால், முஸ்லிம் பின் ஆக்கில் கொல்லப்பட்ட செய்தி கிடைக்கப்படுகின்றது. தூதுவர அனுப்பின அவர் கொல்லப்பட்டிருக்கார் என்று. அடுத்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி கிடைக்கப்படுகிறது என்று பார்த்தால், கைஸ் இப்னு மிஸ்ர், அதாவது இங்கிருந்து நாங்க வந்துட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு இவரும் இன்னொரு செய்தி அனுப்புறாரு, அவரும் அங்கே பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பது இவருக்கு தெரிய வருகின்றது. உடனே அந்த இடத்துல உசைன் அவர்கள் மரணத்தை உணர்கின்றார்கள். தன்னோடத்துல வந்த மக்களை கூட்டிட்டு போனாரா இல்லையா, அந்த மக்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகின்றார். நாம் நோக்கி அந்த ஈராக் நோக்கி பயணம் செய்திருந்த அந்த கூஃபா வாசிகள் நம்மை காலை வாரி விட்டனர், நமக்கு துரோகத்தை செய்து விட்டனர். இப்பொழுது உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால்,
நீங்கள் இந்த கூட்டத்திலிருந்து விலகி போவதாக இருந்தா விலகி போங்க, நான் உங்களை யாரையும் எந்த தவறையும் சொல்ல மாட்டேன், கோபப்பட மாட்டேன், நீங்க போய்க்கலாம் சொல்லி சொன்ன மாத்திரத்திலேயே அவர் இடத்துல இருந்த இடப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களும் வலப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அப்படியே திரும்பி போகின்றார்கள். அவர்கள் எல்லாம் எதற்காக வந்தார்கள் என்றால் ஆட்சி அதிகாரம் நமக்கும் கிடைக்கும் என்று வந்த காட்டு அரபியல். அவர்கள் எல்லாம் திரும்பி விடுகின்றார்கள். மிச்சம் எத்தனை பேர்? 70 நபர்கள் போகின்றார்கள். 70 நபர்கள், 30 நபர்கள் குதிரைப்படை வீரர்கள், 40 காலாட்படை வீரர்கள். அந்த 70 நபர்கள் போகின்ற அந்த நேரத்துல தான் இவருக்கு ஒரு சிறிய ஒரு தூக்கம் வருகின்றது. அந்த தூக்கத்துல ஒரு மோசமான கனவை காண்கின்றார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி காட்டுகின்றார். அந்த கனவுல என்ன காட்டப்படுகிறது என்றால், உசைன் அவர்கள் சொன்ன அந்த கனவு, நான் கனவு கண்டேன், ஒரு குதிரை வீரர் என்னை நோக்கி வருகின்றார். குதிரை வீரர் வருகிறார். இம்மக்கள் எல்லாம் ஈராக்க நோக்கி போறாங்க, ஆனா அந்த மக்களை நோக்கி மரணம் வந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு கனவை எல்லாம் உசைன் அவர்களுக்கு போகும்போதே எடுத்து காட்டுகின்றான். இது அவருக்கு உள்ளத்துல தெரியுது. தெரிஞ்ச மாத்திரத்திலேயே நமக்கு மரணம் தான், நமக்கு மோசமான நிகழ்வு நடக்க போகுது என்று உணர்ந்த உசைன் அவர்கள் ஒரு இடத்துல தங்குகின்றார், கூடாரம் அமைத்து. ஒரு சோகமான வரலாறு. அந்த இடத்துல இந்த இடத்துக்கு பெயர் என்ன என்று கேட்கின்றார். கர்பலா என்று சொல்லப்படுகின்றது. அப்பொழுது உசைன் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இது கர்பலா அல்ல, கர்பு வபலா, அதாவது சோகமும் சோதனையும் நிறைந்த இடமாக நான் பார்க்கின்றேன் என்பதை உசைன் அவர்கள் அந்த இடத்துல பதிவு செய்கின்றார் கண்ணீரோடு. இப்படிப்பட்ட ஒரு சோகமான ஒரு இடத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். இவர் மரணத்தை உணர்கின்றார், நம் மோசமான நிலையிலே நடத்தப்படுவோம் என்பதை உணர்கின்றார். அப்படிப்பட்ட அந்த இடத்துல இருந்துதான் இது சோதனையும் சோகமும் நிறைந்த இடம் என்று உசைன் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இனி அடுத்தது என்ன நடந்தது என்பதை இன்ஷால்லா 2வது உரையில பார்ப்போம். அன்பா அந்த சகோதர சகோதரியிலே, அங்க கேம்ப் போட்டு இருந்த உசைன் அவர்கள் அந்த கூடாரத்துல இருந்து நறுமணத்தை பூசிக்கொண்டு தன்னுடைய கையிலே குரானை ஏந்தி கொண்டு அல்லாஹ் அருளிய ஒரு வசனத்தை ஓதி படிக்கின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பொய்யன் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்களுக்கு எதிராக மக்கள் நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த மக்களை பார்த்து உசைன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன அந்த வசனத்தை பதிவு செய்கின்றார். என்னுடைய சமுதாயமே, நான் இருப்பதும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூலியமாக நான் அறிவுரை கூறுவதும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அல்லாஹ்வே நான் சார்ந்து விட்டேன். உங்களுடைய திட்டத்தையும் உங்களுடைய தெய்வங்களையும் திரட்டுங்கள். பின்னர் உங்கள் திட்டம் உங்களுக்கு மறைமுகமாக இருக்க வேண்டாம். பின்னர் என்னுடைய விஷயத்தில் தீர்ப்பளியுங்கள், எனக்கு அவகாசமே தராதீங்க என்று தன்னுடைய சமுதாயத்திடத்தில் கூறினதை அந்த இடத்துல உசைன் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்கள் மத்தியில எதிரிகளை பார்த்து பதிவு செய்கின்றார். இது பதிவு செஞ்ச உடனேயே அவர் அழைத்து சென்றது பெண் மக்களையும் கூட்டிட்டு போறாரு, மனைவியும் கூட்டிட்டு போயிட்டு அந்த கூடாரத்துல இருக்கிறாரு. கூடாரத்துல இருந்து அவருடைய மனைவிகளும் அவருடைய மக்களும் அழுகிறாங்க. அந்த பெண் மக்கள் எல்லாம், நாங்க மோசமான நிலையை தான் அடைஞ்சிருக்கிறோம், இப்பொழுது நமக்கு மோசமான நிலை தான் ஏற்படுகின்றது என்று அந்த மக்கள் எல்லாம் அழுகின்ற நேரத்திலே அந்த எதிரிகளை பார்த்து 4000 நபர்கள் வந்திருக்கின்றார்கள். 70 நபர்கள் இங்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த நபர்கள் இடத்துல போய் 3 கோரிக்கைகளை வைக்கின்றார்கள். உசைன் அவர்கள், ஒண்ணு, எங்களை விட்டுடுங்க, ஏன்னா நாங்க ஒரு தப்பான நபர்கள் எங்களை வலை வீசி இங்க அழைச்சிட்டு வந்துட்டாங்க, கடிதத்தை கொடுத்தாங்க, நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டோம், ஏழையை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். அல்லது யசீதிட்ட பேச விடுங்க. யசீதுங்கிறது இப்ப வரலாற்று ரீதியா நிறைய பேர் அவர் தவறானவர் பதிவு செய்கிறார்கள். யசீது தவறானவர் கிடையாது. யசீது அனுப்பின இப்னு ஸியாத் அயோக்கிய யசீது என்ன செய்யறாரு, யசீதிட்ட என்னை அனுப்புங்க, அவர் எனக்கு தீர்ப்பளிக்கட்டும், எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படி சொல்றாரு. அல்லது என்னை விட்டுருங்க, என்னுடைய மௌத்து வரைக்கும் நான் போராடக்கூடியவனாக இருப்பேன் என்பதை யார் சொல்லி காட்டுகிறார் என்று பார்த்தால் உசைன் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் அந்த இடத்துல என்ன பேசப்படுகிறது என்று பார்த்தால், எப்படி உஸ்மான் அவர்கள் யாருன்னா உமையாக்கள்ல வருவாங்க. உமையாக்கள்ல தான் முஆவியார் அவங்க வருவாங்க. முஆவியார் அவர்களுடைய பையன் தான் யசீது. இவங்களெல்லாம் உமையாக்கள். இவங்களை கொன்னதை யாரு, உஸ்மான் அவங்களை கொன்ன அந்த பங்கு உமர் அவங்களுக்கு இருக்கு, அவங்களோட சமூகத்துக்கு இருக்கு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கின்ற நேரத்துல தான் இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, எப்படி உஸ்மானுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கொடுக்காமல் அவரை கொலை செய்தார்களோ அதே போல இந்த உசைனும் கொலை செய்யப்படுவார் என்பதை அந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க. ஒரு மோசமான ஒரு கூட்டத்துல மாத்திக்கிட்டாங்க. உசைன் அவர்கள் போர் செய்கின்றார்கள். கூடவே உசைன் அவர்களுடைய மகன், கூடவே நின்று போரிட்ட மகன், பெரிய அலி என்று சொல்லப்படக்கூடிய மகன் தான் அலிதான். பெரிய அலி என்று சொல்லக்கூடிய அலிதான் முதல் பலி அந்த போர்ல. அடுத்தது அவர் கொலை செய்யப்படுகின்றார்.
அடுத்தது உசைன் அவர்களுடைய அணியிலிருந்து ஒரு சிறுவன் ஓடி வருகிறான், பிரகாசமான முகம், என்னுடைய சிறிய தந்தையே என்று அழைக்கின்றான். அவன் முதல்ல யாரை அழிப்பதற்காக? உமர் பின் சயீத் என்று சொல்லக்கூடிய நபர் தான் இந்த பழைய தள்ளிட்டு வராரு. அவரை அழிப்பதற்காகத்தான் அந்த சிறுவன் வாளை எடுத்து ஓடி வருகின்றான். என்னுடைய சிறிய தந்தையே என்று இறுக்கமான குரலில் அழைத்த போது, என்னுடைய அண்ணனுடைய மகனுக்கு ஏதோ ஆயிடுச்சு திரும்பி அவரை காப்பாற்றுவதற்காக வாளை எடுத்து உமர் பின் சயீதை அழிப்பதற்காக ஓங்குகின்றார்கள். அந்த இடத்துல காலுக்கு கீழே அவருடைய அண்ணனுடைய மகன் மௌத்தாகி கிடக்கிறார். இப்படிப்பட்ட அந்த நேரத்துல தான் உசைன் ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், உன்னை கொன்றவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். உசைன் ரலியல்லாஹு அவருடைய மகன் காசிம் தான் மௌத்தானது. உசைன் ரலியல்லாஹு மகன் காசிம். இப்ப உன்னை கொலை செய்தவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அந்த இடத்துல பேசுறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த உசைன் ரலியல்லாஹு அவர்கள் அந்த போரின் பொழுதே கூடாரத்தில் அமர்ந்து தன்னுடைய பச்சிளம் பாலகனை அப்துல்லாவை கையில எடுத்து கொஞ்சுவதற்காக முத்தம் கொடுக்கின்றார்கள். ஒரு அம்பு தூரத்திலிருந்து வந்து பாய்ந்து அந்த குழந்தையும் மௌத்தாகி விடுகின்றது. அந்த குழந்தையுடைய ரத்தம் அவருடைய உடம்பில் அப்படியே வழிந்தோடி விடுகின்றது. அதை கண்ட உசைன் அவர்கள், யா அல்லாஹ், வானத்திலிருந்து உன்னுடைய உதவியை எனக்கு தாயா அல்லாஹ், ஒருவேளை நீ உதவியை அளிக்காவிட்டால் நீ எனக்கு இது நன்மையாக ஆக்கிக் கொள் யா அல்லாஹ், ஆனால் இந்த துரோகிகளை ஒருத்தரை நீ விட்டுறாதங்கள் மட்டும் அந்த இடத்துல உசைன் ரலியல்லாஹு அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் உசைன் ரலியல்லாஹு அவர்கள் இறுதியாக ரொம்ப தாங்க முடியாத தாகத்துல இருந்து புராத் என்கின்ற அந்த நதியிலிருந்து தண்ணீரை குடிப்பதற்காக செல்லுகின்றார்கள். அங்கு தடுக்கப்படுகின்றார்கள். ஒரு அம்பை எய்து அந்த அம்பு உசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய தாடையில குத்தப்படுகின்றது. அந்த அம்பை எடுக்கின்றார்கள், ரத்தம் வழிந்தோடி விடுகின்றது. உடனே அந்த அம்பை எடுத்து விட்டு உசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யா அல்லாஹ், துல்லியமாக கணக்கிட்டுக் கொள்ளு யா அல்லாஹ், இவர்களை கூண்டோடு அடித்துவிட்டு பூமியில் இவர்களை யாரையும் விட்டு விடாதே என்று அந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்துல சிம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன் அந்த இடத்துல கொலை வெறியை தூண்டி விடுகின்றான். ஜுராபின் ஷரீக் அத்தைமி என்று சொல்லக்கூடிய நபர் உசைன் அவருடைய வலது தோல் புஜத்துல வாளால வெட்டான். சினான் பின் அனஸ் என்று சொல்லக்கூடிய ஈட்டியால குத்துறான், அவருடைய தலையை வெட்டி எடுக்கிறார். இவ்வளவு மோசமான காரியங்களும் அந்த இடத்துல கர்பலா அந்த இடத்துல நடந்ததுனால தான் ஷியாக்கள் எல்லாம் அந்த கர்பலா நாளை ஒரு துக்கமான நாள், துக்கமாங்கிற நாள் ஒரு துக்கமா நடந்த நாள் தான். அதை வருடம் அனுஷ்டிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இது மட்டுமல்லாமல் எல்லா மக்களும் கொண்டொழிக்கப்படுகின்றார்கள். 70 பேர் போனாங்களா இல்லையா, எல்லா மக்களும் ஆண் மக்களும் கொண்டொழிக்கப்படுகின்றார்கள். அதுல பெண்கள் மட்டும்தான் விடுவிக்கப்படுகின்றார்கள். சின்ன அலி என்று சொல்லக்கூடிய உசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய சிறிய மகன் ஜைனுலாபதீன் அவர் மட்டும்தான் அந்த மரணத்திலிருந்து தப்பிக்கிறார். பாக்கி எல்லாரும் கொலை செய்யப்படுகின்றார்கள். அந்த அந்த நபரை விட்டது உமர் பின் சாத், அந்த தலைமை தாங்கிட்டு வந்தாரா இல்லையா எதிரணியில, அவர் தான் விட்ட அந்த இதுக்காக அவர் நன்றின்னு செலுத்ததாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது. அதுக்கப்புறம் இறுதியாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் உசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய தலையை ஒரு தட்டுல வைத்து இந்த ஐயோக்கின் இப்னு சியாத் அவருடைய உதட்டுல குத்தி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்துல தான் சயீத் பின் அர்கம் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்துக்கு வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற நேரத்திலேயே இந்த உசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த உதட்டுல தான் முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த உதட்டுல போய் நீ அந்த தலையை எடுத்து அந்த உதத்தை குத்தி குடும்பப்படுத்திட்டு இருக்கிறியே என்று சொல்லும் பொழுது, நீ வயசானவனா இருக்கிற, இல்லாட்டினா உன்னுடைய தலையை துண்டித்து விட்டிருப்பேன் என்று அந்த சஹாபியை பார்த்து எச்சரிக்கை செய்கின்றான். இதில் இருக்கக்கூடிய படிப்பினை என்னன்னு பார்த்துட்டா பல்வேறு நல்ல படிப்பினைகளும் இருக்கின்றன. அதே மாதிரி நமக்கு கிடைக்கப்படுகின்ற ஒரு மோசமான படிப்பினையும் இருக்கின்றது. அதுல படிப்பினையில நல்ல படிப்பினைன்னா சத்தியத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்துல உறுதியா நிற்கணும். உசைன் ரலியல்லாஹு அவர்கள் நின்றார்கள், சத்தியத்துல உறுதியா நின்றாங்க. எந்த காலகட்டத்திலையும் சமரசம் செய்யவே கிடையாது. அநீதி ஒண்ணு நடக்குதுன்னா யாருக்காகவும் அவர் விட்டு கொடுப்பது கிடையாது. அநீதியை எதிர்த்து போராடினார். அதே போல உலக ஆசையை விட்டு மறுமையை நோக்கிய பயணம் அவருக்கு தெரிஞ்சது. மரணம் வந்துவிடும் என்று தெரிந்திருந்தும் கூட நான் மரணிப்பேன் என்று தெரிஞ்சு கூட பின்வாங்கவே கிடையாது. அங்க போய் ஒரு கேள்வியை தான் கேட்கிறாரு, எங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டுருச்சு, நீங்க விட்டீங்கன்னா நாங்க போவோம், இல்லன்னா போரிடுவோம் சொல்லி மட்டும் அந்த இடத்துலதான் வைக்கிறாரு. உலக ஆசையை விட்டு மறுமையை தன் முன்னிறுத்தினார். அதே மாதிரி தியாக உணர்வு, என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுக்காக போராடுவேன், என்னுடைய குடும்பத்துடைய உயிர்கள் போனாலும் பரவாயில்ல, நீ உறுதியாக நின்று போராடுவேன் என்கின்ற அந்த தியாக உணர்வு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அதே போல ஒரே ஒரு தவறு என்ன இருக்கிறது என்று பார்த்தால், எத்தனையோ நன்மக்கள் மூத்த மக்கள் எல்லாம் அறிவுரை கூறினார்கள். அல்லாஹ்வுடைய விதி முந்திவிட்டது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்மளே நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எத்தனையோ கசப்பான சம்பவங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால், அந்த கசப்பான சம்பவங்கள் நடப்பதற்கு முன்னதாக
மூத்தவர்கள், பெரியவர்கள், நெருங்கியவர்கள், அனுபவசாலிகள் எல்லாம் தடுப்பாங்க. அதையும் நம்ம கேட்காம நம்ம வெட்டொன்னு துண்டு ரெண்டு நில்மட்டு இருப்போம். அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு எடுத்துக்காட்டப்படுகின்ற ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நம்ம வாழுகின்ற அந்த நேரத்திலே நன்மையை செய்யக்கூடிய மக்களாகவும், சத்தியத்திலே உறுதியாக இருக்கக்கூடிய மக்களாகவும், அநீதியை எதிர்க்கக்கூடிய மக்களாகவும், உலக ஆசையை விட்டு மறுமையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய மக்களாகவும், தியாக உணர்வோடு இருக்கக்கூடிய மக்களாகவும், பிறருடைய உபதேசங்களை கேட்கக்கூடிய மக்களாகவும் அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என கூறி பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை முடிவு செய்கின்றேன். வாயிர்தான் அவனானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.